இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் செய்வது சம்மந்தமாக யுஐடிஐ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக யுஐடிஐ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிங்க் ஆர் அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் வித் ஆதார் அட் யுவர் நியரஸ்ட் ஆதார் சென்டர் வித் அன் applicable fees of ₹50 and enjoy various ஆதார் ரிலேட்டட் ஆன்லைன் சர்வீசஸ். அதாவது நீங்கள் 50 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஆதார் சென்டருக்கு போய்ட்டு மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை லொக்கேட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா இதேமாரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோலேயே வந்து ஒரு QR கோடும் கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்கான லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு ஆதார் சேவை சென்டர் எங்கே நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விசிட் ஆதார் சென்டர் டு ஆட் ஆர் அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் வித் ஆதார்னு சொல்லிட்டு ஒரு QR கோடும் ஸ்கேன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு புவன் ஆதார்னு சொன்னாலே இந்த வெப்சைட் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே புவன் ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். புவன் NRSன்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணாலே ஆதார் சென்டர்ஸ்னு சொல்லிவிட்டு லொக்கேட் ஆகிற மாதிரி ஷோ ஆகும். சர்ச் பை சிட்டி ஆர் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சிட்டி நேம் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படின்னா உங்களுடைய பின்கோட் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சிட்டி நேம் செலக்ட் பண்ணுறேன். என்டர் சிட்டி ஆர் லொக்கேஷன் இருக்கும். சிட்டியோட நேம் என்டர் பண்ணுறேன். அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு அதிலே வந்து ஹைலைட் இஷ்யூ ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ண பிளேஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆதார் சேவை சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கும். நீங்கள் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேப்பில் லொக்கேட் ஆகிடும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி கெட் டீட்டெயில்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆதார் சேவை நேம், அது எந்த டிஸ்ட்ரிக் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப்லேயே வந்து அந்த லொக்கேஷன் வந்து லொக்கேட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் சிட்டி நேம் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பை பின்கோட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னும் அக்யூரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்ச் பை பின்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊருடைய பின்கோட் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் எந்த ஆதார் சேவை மையம் இருக்குது, அதில் ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறாங்களா, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறாங்களா சொல்லிவிட்டு நீங்கள் டீட்டெயில் தெரிந்து கொள்ள முடியும். ஆதார் சேவை மையத்துக்கு போய்ட்டு ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் பண்ண சொன்னாலே அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், டேட் மற்றும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். ₹50 அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டில் பேக் சைடில் ரிசிப்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். 7 டேஸ்க்குள்ளே மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.